أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு இஸ்லாம் என்று எவைகளை எல்லாம் போதித்திருக்கின்றானோ, ஏவி இருக்கின்றானோ, அவற்றை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவோ எடுத்து நடக்குமாறும், இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஹராமாக்கி தடை செய்திருக்கின்றானோ அவற்றை நமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் வசியத் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவுக்கு தரப்பட்ட தலைப்பு தொழுகையிலே பேணப்பட வேண்டிய அம்சங்கள். தொழுகை என்று வரக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்தில் கடமைகள் பலதிருந்தாலும் அந்த கடமைகள் அனைத்திலும் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. இந்த தொழுகை சீராகிவிட்டால் நாளைய மறுமையிலே மனிதன் முஃமின் சந்தோஷப்படுவான், வெற்றி பெறுவான். யாரெல்லாம் இந்த தொழுகை விடயத்திலே கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் நாளைய மறுமையிலே நஷ்டமடைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமா, நாளைய மறுமையிலே ஒரு அடியாண்டத்திலே முதலாக கேட்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றி. அந்த தொழுகை சீராகிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விடுவான், அந்த தொழுகை சீர்கெட்டுவிட்டால் அவன் நஷ்டமடைந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த தொழுகை மிக முக்கியமான கடமைகளிலே ஒன்று. இந்த தொழுகை பாழாகிவிட்டால் இந்த தொழுகை
நாம் தொழக்கூடிய தொழுகை சரியான முறையிலே அமையாவிட்டால் அந்த தொழுகையிலே இந்த பலனும் கிடையாது. அதன் மூலமா நாங்கள் எதனை எதிர்பார்க்கின்றோமோ, எந்த நன்மையை எதிர்பார்க்கின்றோமோ எதனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டாயப்படுத்தினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம்கள் தொழுகின்றார்கள். அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முறையிலே அவர்கள் எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்கின்றார்கள், அந்த சுன்னாவை எந்த அளவு அவர்கள் கவனம் எடுத்து செய்கின்றார்கள் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக தோன்றிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் ஒரு தொழுகையை நிறைவேற்றுகிறார். ஒரு சஹாபி நபித்தோழர் அவர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனிடத்திலே சொல்கிறார்கள், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க மறுபடி மீண்டு செல்லுங்கள், மீண்டு சென்று நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க தொழவில்லை என்று சொல்கிறார்கள். தொழுது விட்டுத்தான் வருகிறார். அவரை பார்த்து நீங்க தொழவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மறுபடி போய் அவர் இரண்டாம் விடுத்தமா தொழுகிறார். தொழுது விட்டு மறுபடி வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்னக லம் துஸல்லி ஃபஸல்லி, நீங்க மறுபடி வைத்து தொழுங்க, நீங்க தொழல என்றான். மூன்றாம் முறையும் அந்த மனிதர் போய் அங்கே தொழுகையை நிறைவேற்றி விட்டு வருகிறார். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க மறுபடி மீண்டு போங்க, நீங்க தொழுங்க, மறுபடி நீங்க தொழவில்லை, தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இதனை தவிர எனக்கு தொழ தெரியாது என்று சொல்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கான முறையை சரியான முறையிலே கற்றுக் கொடுக்கின்றார்கள். நீங்க தொழுவதா இருந்தால் இப்படித்தான் வுது செய்ய வேண்டும், இப்படித்தான் கிப்லாவை முன்னோக்க வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும், குர்ஆனை சூரத்துல் ஃபாத்தியாவை ஓத வேண்டும், அதற்கு பின்னால் ருக்குவுக்கு செல்ல வேண்டும், சுஜூதுக்கு செல்ல வேண்டும். அந்த ருக்கு சுஜூத் போன்ற அந்த கடமைகளிலே நீங்கள் துமஅனீனத் அமைதியை பேண வேண்டும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் தொழுகிறோம். ஆனா எங்கட தொழுகையில எந்த அளவு அமைதி இருக்கின்றது, எந்த அளவு நாங்க துமஅனீனத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றுகிறோம் என்பது ஒரு பெரும் கேள்வியா இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்க பல ஷோடிகளோடு பல வேலைகளோடு வருகிறோம். ஏதோ அவசரமாக தொழுகையை கடமையை முடிக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே நாங்கள் அவசரமா தொழுகிறோம். ருக்குவிலே துமஅனீனத் கிடையாது, சுஜூதிலே துமஅனீனத் கிடையாது. அமைதியா இருக்கவில்லை என்றால் அந்த தொழுகை நிறைவேற மாட்டாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே எங்கட தொழுகைகளை பார்த்தா நிறைய தவறுகள், நிறைய பிழைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சில பிழைகள் அந்த தொழுகையை பாத்திலாக்கி விடுகின்றன, வீணாக்கி விடுகின்றன. இன்னும் சில பிழைகள், தவறுகள் அந்த தொழுகையுடைய நன்மையை குறைத்து விடுகின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்க தொழக்கூடிய நேரத்துல நாம் என்ன முறையிலே தொழ வேண்டும் என்ற அந்த அடிப்படைகளை, அவனுடைய ஷர்த்துகளை, அவனுடைய ஃபர்துகளை, அவனுடைய அர்கான்களை, அவனுடைய சுன்னாக்களை நாங்க படிப்பது, அதை விளங்கி செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையா தோன்றிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க தொழுவதா இருந்தால் இப்படித்தான் தொழ வேண்டும் என்ற ஒரு முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்க, நாங்க நினைச்ச மாதிரி அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாது. அப்படி நிறைவேற்றினா அது அல்லாஹ்விடத்திலே நிறைவேற மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்க தொழுவதா இருந்தால் நின்ற நிலையிலே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஒருவருக்கு நின்ற நிலையிலே தொழ முடியுமா இருந்தால் அவர் நின்றுதான் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஏதோ முடியாதவர்கள் கதிரிலே உட்கார்வது அல்லது தரையிலே உட்கார்ந்து தொழுவது என்பது வேறு. ஆனா ஒருவருக்கு முடியும் என்றால் அவர் நின்ற நிலையிலேதான் அவர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். எனவே நின்ற நிலையிலே தொழுகையை நிலைநாட்டுவது ஒரு கடமையா தோன்றிருக்கின்றது. ஏதோ சிறிய வருத்தங்களுக்காக வேண்டி நாங்க இந்த கதிரையில உட்கார்ந்துட்டோம் என்றா அந்த தொழுகை நிறைவேற மாட்டாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, சில வேளை சிலருக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு சுஜூத் செய்வதுதான் கஷ்டமா இருக்கலாம், அல்ல ருக்கு செய்வது சில வேளை கஷ்டமா இருந்தால் அவர்களுக்கு நிற்க முடியும் என்றால் அவர்கள் நின்ற நிலையிலேதான் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இன்று எல்லா பள்ளிவாசலும் கதிரையிலே தொழக்கூடிய ஒரு பழக்கம் உருவாகிவிட்டது. ஆரம்ப காலத்திலே கதிரையிலே தொழவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நின்று தொழ முடியாதா, உட்கார்ந்து தொழுங்கன்னா. உட்கார்ந்து தொழுவது என்பது தரையிலே உட்கார்ந்து தொழுவது. தரையிலே உட்கார்ந்து தொழ முடியாத நிலையிலே தான் நாங்கள் கதிரைகளை தெரிவு செய்ய வேண்டுமே தவிர தரையிலே உட்கார்ந்து தொழ முடியுமான நிலையிலே நாங்கள் கதிரையை தெரிவு செய்ய வேண்டியதில்லை என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே எந்த கடமையை எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கின்றதோ அந்த நிலையிலே அவர் மஅதூர், அவர் அவகாசம் கொடுக்கப்பட்டவர். அதுக்கல்லாம நாங்க ஏதோ சிறிய வருத்தங்களுக்கா ஏதோ சிறிய நோய்களுக்காக வேண்டியெல்லாம் நாம் கதிரையிலே தான் உட்கார்ந்து தொழுவோம் என்ற ஒரு நிலைமை இருக்குமென்றால் எங்களுடைய தொழுகையில் நிறைவேறாமல் சென்றுவிடும் என்பவர் விடயத்திலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நீங்க தொழுகைக்கு வாரண்டா உங்களோட தொழுகை பக்குவமான முறையிலே அமைய வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல நீங்க ஓடி வர வேண்டாம், விரைந்து வர வேண்டாம். ஜமாத் நடக்குது, ஜமாத் நடக்கிறது விளங்குது, இமாம் ருக்குக்கு போறாரு, நாங்க உது எடுத்து பள்ளிக்கு வெளியேந்து வாரோம், அப்படியா நிலையில நீங்க ஓடி வரக்கூடாது. நீங்க அமைதியா வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு, உங்களுக்கு கிடைச்சத நீங்க இமாமோட தொழுங்க, எது கிடைக்கலையோ அத சலாத்துக்கு பின்னால நீங்க பூர்த்தி செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே ஜமாஅத்தை பிடிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்துல நாங்க ஓடி ஓடி வருவது இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒன்று. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு போனதோட வழியில இடைவெளியில அவர் தக்பீரை கட்டி ருக்குவுக்கு சென்று விட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, ஸாதகல்லாஹு ஹிர்ஸன், அல்லாஹ் உங்களுக்கு ஆசையை கூட்டட்டும், ஜமாஅத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை உங்களோட உள்ளத்துல இருக்குது. ஆனா வலா தஉத், நீங்க மீண்டும் இவ்வாறு செய்ய வேண்டாம், சஃப்புக்கு வருவதற்கு முன்னாலே சஃப்புல நின்று விட வேண்டாம் என்று, நீங்க தனியா நின்று விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை எச்சரிக்கை செய்த அந்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நாங்க தொழுகையொண்ட நிறைவேற்றுவதா இருந்தால் நாங்க தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல சில ஒழுக்கங்களை பேண வேண்டி இருக்கின்றது. நாங்க அவசரமா வருவதன் மூலமாக அல்ல நாங்க வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டு வருவதன் மூலமா அல்ல வேற தாரார்கள்ல ஈடுபட்டு விட்டு வருவதன் மூலமா எங்களுடைய தொழுகைகள் பாலாகுவதற்கு அங்கே சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வாரண்டா நீங்க அமைதியா வாங்க, நேரத்தோட வாங்க, அதானுக்கு முன்னாலேயே வந்துருங்க, அல்ல அதான் சொல்லப்பட்டதுக்கு பின்னால நீங்க தொழுகையில சுன்னத்தான தொழுகையில ஈடுபடுங்க, துஆக்கள்ல ஈடுபடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வலியுறுத்தினார் என்றால், நாம் தொழக்கூடிய ஃபர்லான தொழுகை பரிபூர்ணமான முறையிலே அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த சுன்னாவுக்கு முற்பாடாக அந்த ஃபர்லுகளை தொழுவதற்கு முந்திய பல சுன்னாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க தொழுகைக்கு நின்றா சஃப்புகளை நேர்த்தியா வைத்துக் கொள்ளுங்கள். முதல் சஃப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நீங்க சஃப்புகளை நிற்கும் போது நீங்க ஆழ்ந்த அடுத்த மக்களுடைய அந்த சகோதரர்களுடைய கால்களோட காலை சேர்த்து வச்சுக்கோங்க, தோள்களோட சேர்த்து வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுல நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க சஃப்ல இருந்தோம்டா நாங்க ஒருவர் இன்னொருவருடைய தோள் படும் வரையிலே, அதே போன்று கால்கள் இன்னொருவருடைய காலோடு சேரும் வரையிலே நாங்க சஃப்ல சேர்ந்து நிற்போம் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கால்களை சேர்த்தி வைப்பது, தோள்களை சேர்த்தி வைப்பது ஏதோ ஒரு ஷாராருக்கு மட்டும்தான் சுன்னா போல இருக்கின்றது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலே இல்லாத விடயம் போன்றும் அல்ல, ஏதோ ஒரு ஷாரார் மாத்திரம் பின்பற்றப்படக்கூடிய ஒரு சுன்னாவாகவும் இருப்பதை நாங்க பார்க்கிறோம். நாங்க நிறைய பள்ளிகள்ல பார்க்கிறோம், அந்த பள்ளி வாசல்கள்ல சஃப்களுக்கு இடையில அங்கே ஒரு நேர்த்தி கிடையாது, சஃப்களுக்கு இடையில நிறைய இடைவெளிகள் இருப்பதை நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃப்களுக்கு இடையில நீங்க இடைவெளி விட வேண்டாம், அந்த இடைவெளிகளிலூடாக ஷைத்தான் ஓடித் திரிகிறான். ஆட்டுக்குட்டிகள் ஓடித் திரிவது போன்று ஷைத்தான் ஓடித் திரிவதை நான் காண்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள், சஃப்களை நேர்த்தியாக நெருக்கமாக வைப்பதை பற்றி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்க சஃப்கள்ல நிற்கும் போது கால்களை நல்லா அகட்டிட்டோம்டா எங்களோட தோள்கள் சேர மாட்டாது. அல்ல நாங்க கால்களை நல்லா ஒடுக்கிட்டோம்டா எங்களுடைய அடுத்தவருடைய காலை சேர்த்துவது கஷ்டமாக இருக்கும். எனவே நாங்க சாதாரணமான முறையில சஃப்ல நின்றோம்டா அடுத்தவருடைய காலும் சேரும், அடுத்தவருடைய தோளும் சேரும். எனவே அந்த சஃப்ல நிற்கக்கூடிய முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த சஃப்களை நீங்க நேர்த்தியா வைப்பது, சஃப்களை நீங்க நெருக்கமா வைப்பது, அது தொழுகையுடைய பூர்ணத்துவத்தில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எப்படி கவனம் எடுப்பார்களோ அதே போன்று இந்த தொழுகையுடைய சஃப்களுடைய விடயத்திலே கவனம் எடுத்தார்கள். சில நேரத்திலே சஃப்களுக்கு இடையிலே நடந்து சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வளைந்து இருக்கக்கூடியவர்கள் அல்ல முந்தி இருக்கக்கூடியவர்களை சரிபடுத்தக்கூடிய வேலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். நீங்க சஃப்களை நேர்த்தியா வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹ் வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த தொழுகையில ஜமாஅத்து தொழுகையில சஃப்களை நேர்த்தியா வைப்பது, நெருக்கமா வைப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக நபி வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாம் தொழுவதா இருந்தால் ஒரு சுத்ராவை எடுத்துக்கொள்வது, ஒரு மறைப்பை, ஒரு தடுப்பை வைத்துக் கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். இதா ஸல்லா அஹதுக்கும் ஃபல்யுஸல்லி இலா சுத்ரா, ஒரு சுத்ராவை, ஒரு மறைப்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தொழுகையிலே பேணப்பட வேண்டிய அம்சங்களிலே இந்த சுத்ரா என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க ஜமாஅத்தோடு தொழக்கூடிய நேரத்துல இமாம் ருக்குக்கு செல்வதற்கு முன்னால, இமாம் சுஜூதுக்கு செல்வதற்கு முன்னால நாங்க எங்களுடைய மேனியை நகர்த்த கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை கடுமையா தடை செய்திருக்கின்றார்கள். அமா யக்ஷா அஹதுக்கும் இதா ரஃபஅ ரஅஸஹு மின் ருகூஇன் வ சுஜூதின் கப்ல அல் இமாம், இமாமுக்கு முன்னால யார் ருகூலிருந்து எழும்புகிறாரோ, சுஜூதிலிருந்து யார் எழும்புகிறாரோ அவருடைய தலையை அல்லாஹ் தஆலா கழுதையுடைய தலையா மாற்றுவதை பயந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இமாம் என்பவர் இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் பின்பற்றப்படுவதற்காக வேண்டித்தான் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இமாம் செய்ததற்கு பின்னால்தான் நாங்க ஒவ்வொரு அந்த அசைவுகளையும் செய்ய வேண்டும் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இமாம முந்தி செல்வது தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய அம்சங்களிலே ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழக்கூடிய அந்த சஹாபாக்கள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுவோம். அவங்க ருக்குக்கு பேய்த்து போட்டு சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சுஜூதுக்கு செல்வார்கள். சுஜூதுக்கு சென்று அவர்கள் தலைகளை, அவருடைய தலையை அந்த சுஜூத் செய்யக்கூடிய இடத்திலே பூமியிலே வைத்ததுக்கு பின்னால்தான் நாங்க குனிவோம், சுஜூதுக்காக வேண்டி அங்கே நகர்வோம் என்ற செய்தியை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இமாம் செய்வதற்கு பின்னால அவரை தொடர்ந்து நாங்க செய்ய வேண்டுமே தவிர இமாம் செய்வதற்கு முன்னால அல்லது அவர் நகர்வதற்கு முன்னால செய்வது என்பது இது தொழுகையிலே தடுக்கப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அதே போன்று நாங்க தொழக்கூடிய இடத்துல நாங்க ஏற்கனவே சொன்னது போல அமைதியாக தொழ வேண்டும். நீங்க காகம் கொத்துவது போன்று கொத்திவிட வேண்டாம், சேவல் கொத்துவது போன்று கொத்திவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். முனாஃபிக்குடைய தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இடத்திலே அவன் முனாஃபிக்குடைய தொழுகை எப்படி இருக்கும் என்றால், அவன் அசர் நேரத்திலே சூரியன் மறையும் வரையிலே, சூரியன் மறைவதற்கு அண்மிக்கும் வரையிலே இந்த தொழுகையை பிற்படுத்துவான். பிற்படுத்திவிட்டு அவன் சேவல் கொத்துவது போன்று கொத்திவிட்டு அல்லாஹ்வ சரியான முறையில திக்ர் செய்யாமல் அவன் சென்று விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அஸ்வஉன் நாஸி சரிகத்தன், களவாடுவதில மிக மோசமான கள்ளன் யார் தெரியுமா? அல்லது யஸ்ரிகு மின் ஸலாத்தி, தொழுகையை களவாடக்கூடியவன். அவன் ருக்கு சுஜூத சரியான முறையில பூர்த்தியான முறையில செய்யாமல் இருக்கிறான், அதன் மூலமா அவன் தொழுகையை களவாடி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று தொழுகையிலே மிருகங்களுக்கு ஒப்பா வேண்டாம் என்று சொன்னார்கள். ஐவாய் மிருகங்கள் உட்காருவது போன்று உட்கார வேண்டாம் என்றும், அதே போன்று நாய் உட்காருவது போன்று என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறையிலே உட்காருவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே போன்று தொழுகையிலே அங்கும் இங்கும் திரும்பி பார்ப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தடை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று தொழுகையிலே சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை விட்டுவிட்டு அங்கும் எங்கும் பராக்கு பார்ப்பது அல்லது வானத்தை பார்ப்பது, இதனை கடுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். மா பாடு அக்வாமின் யர்ஃபஊன அப்சாரஹும் இலா ஸமா, ஒரு கூட்டம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள், ஆனா அவர்களுடைய பார்வையை அவர்கள் வானத்தின் பக்கம் அவர்கள் உயர்த்துகிறார்களே, இவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கின்றது? அதனை அவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும் அல்லது அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் தஆலா பறித்து விடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நாங்கள் குஷூஓடு ஹுதூஓடு உள்ளச்சத்தோடு உடலச்சத்தோடு இந்த தொழுகையை நிறைவேற்றுவது கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க இந்த தொழுகையில வேறு பராக்குகள்ல ஈடுபட்டோம் என்றா, வேறு எண்ணங்களோடு அந்த தொழுகையை நிறைவேற்றினோம் என்றா, அந்த தொழுகையுடைய பூரணமான சவாப பூர்ணமான கூலிய நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தொழுகையை நிறைவேற்றுகிறார், தொழுகிறார், ஆனா அவருக்கு அந்த தொழுகையில 10 தான் நன்மை கொடுக்கப்படுது. இன்னொருத்தருக்கு 9 இன்னொருவருக்கு 8 இன்னொருவருக்கு 7 இப்படியா ஒவ்வொருவருடைய தொழுகைக்கும் நன்மைகள் வித்தியாசப்படுகின்றன. அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அச்சம், அவனுடைய உடல் அமைப்பு, அதே போன்று அவனுடைய நகர்வுகள், இவைகளை வைத்து அவனுடைய அந்த நன்மைகள் வித்தியாசப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அதே போன்று நாங்க தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நிறைய பித்அத்கள் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
காட்டித்தராத வழிமுறைகளிலே இன்று தொழுகை நிறைவேற்றப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். தொழுகைக்கு நின்றால் அந்த தொழுகைக்கான நியத்தை மொழியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உசல்லி ஃபர்லல் லூரி, உசல்லி ஃபர்லல் அஸ்ரி அர்பா ரகாத்தின் என்றெல்லாம் மொழிவார்கள். இந்த தொழுகைக்கான நியத்தை மொழிவார்கள். அதே போன்று ஜனாசா தொழுகைக்கு ஒரு நியத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதே போன்று இப்படியா நியத்தை மொழியக்கூடிய வளமைகள் இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகைக்கும் நியத்தை மொழிந்தது கிடையாது. நியத் என்பது அது உள்ளத்திலே வர வேண்டியது, எண்ணம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த எண்ணம் மனிதனுடைய உள்ளத்திலே வர வேண்டியது. எனவே அந்த உள்ளத்தோடு தான் நியத் சம்பந்தப்படுகின்றதே தவிர மாற்றமா இந்த நியத்துகளை மொழிவது என்பது இஸ்லாத்திலே குர்ஆனிலேயோ சுன்னாவிலேயோ காட்டித்தரப்பட்ட வழிமுறை அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஅ்திகாஃப் கண்டு ஒரு நியத்தை ரசூலுல்லாஹ் மொழியவில்லை. நோம்பு கண்டு ஒரு நீயத்தை ரசூலுல்லாஹ் மொழியவில்லை. நவைத்து ஸௌம கதின் என்று ஒரு நீயத்தை மொழியவில்லை. இதே போன்று எந்த ஒரு இபாதத்தை செய்யும் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை மொழிந்தது கிடையாது. ஆனா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய சந்தர்ப்பத்திலே மாத்திரம் லப்பைக உம்ரத்தன் லப்பைக ஹஜ்ஜன் என்று மொழிந்திருக்கின்றார்கள். அதை நியத்தை மொழிந்ததா அல்லது தல்பியாவை மொழிந்ததா என்பது ஒரு கேள்வி. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எப்படி மொழிந்திருக்கிறார்கள்? நவைத்துல் ஹஜ்ஜ வஹரம் துபிஹி என்றோ நவைத்துல் உம்ரத வஹரம் துபிஹா என்றோ ஒரு நியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியவில்லை என்பது உறுதியான செய்தி. எனவே நாங்க இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில நமக்கு அந்த தொழுகையை காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது சகோதரர்கள்ல சிலரை நாங்க பார்க்கிறோம், அவர்களுடைய ஆடைகள் கரண்டைக்கு கீழே வந்த நிலையில அவர்கள் தொழுகையை நிறைவேற்றிட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது தொழுகையுடைய நிலையில்தான், தொழுகைக்கு வெளியே உள்ள நிலையில்தான் கரண்டைக்கு கீழே நமது ஆடைகளை அணிவது ஹராம். அது நரகத்துக்குரிய குற்றம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த எச்சரிக்கைகள் பல முறை நமது காதிலே விழுந்தாலும் கூட அதனை நாங்கள் கணக்கெடுக்காமல் இந்த ஹராத்தை செய்தவர்களாக தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதுவும் நமது தொழுகையை பாழ்படுத்தக்கூடிய அம்சங்களிலே ஒன்று என்பதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாங்க தொழக்கூடிய நேரத்துல எங்களுடைய ஆடைகள் எவ்வாறு இருக்கின்றன? நமது ஆடைகள் எப்படி நெருக்கமான ஆடைகளா அல்லது அது விரிவான ஆடைகளா இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நாங்க தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல அழகான ஆடைகளை அணிந்து கொள்வது நமக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் நெருக்கமான ஆடைகளை அணிந்துவிட்டு வருவதனால அது சில வேளை எமது உடம்புடைய பருமங்களை எடுத்து காட்டக்கூடியதா இருக்கும். சில வேளை நாங்க சில ட்ரோசர்களை போட்டிப்போம், நெருக்கமான ட்ரோசர்களை போட்டிப்போம். நாங்க சுஜூத் செய்யக்கூடிய நேரத்துல அது எங்களுடைய பின்பக்கத்தால ஔரத்தை வெளிக்காட்டக்கூடியதா இருக்கும். அல்லது நாங்க உடுத்திருக்கக்கூடிய உள்ளாடைகளை வெளிக்காட்டக்கூடியவைகளா இருக்கும். இதெல்லாம் தொழுகைக்கு உரிய முறைகள் அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில வேளை எங்களுடைய அந்த ஔரத்துகள் வெளிப்படுவதன் மூலமா எங்களுடைய தொழுகையே பாத்திலா போய்விடும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எப்படியான ஆடைகளை தெரிவு செய்திருக்கின்றோம்? நாம் போடக்கூடிய டி ஷர்ட்கள்ல எந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்ற, சில வேளை சில வசனங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும். பின்னால சஃப்ல இருக்கக்கூடியவங்க அந்த வசனத்தை வாசி கொண்டிருப்பாங்க. அவருக்கு தொழுகையிட எண்ணமிக்காது, அவர் அந்த வசனங்களை வாசிப்பதில் அவருடைய கவனம் செலுத்தப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்கட தொழுகையும் பாலாகி மற்றவர்களுடைய தொழுகையும் பாலாகிறதுக்கு நாங்கள் சில வேளை காரணமாக இருந்து விடலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் தொழுகைக்கு வரக்கூடிய நாம் அழகான உருவத்திலே வர வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹுது ஸீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்க பள்ளிக்கு போகக்கூடிய அழகான உருவத்தை எடுத்துக்கோங்க, அழகான முறையில செல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அந்த பள்ளிக்கு போகக்கூடிய அழகான முறையில போங்கன்னு சொன்னா அது தொழுகைக்காக வேண்டி செல்லக்கூடிய அழகான முறையில செல்லுங்கள் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகிறார். எனவே நாங்க அழுக்கோட இருந்து போட்டு ஊத்தைகளோட இருந்து போட்டு தொலை முடியும் தானே, ஓரத்தை மறைச்சிக்குதானேன்னு சொல்லி நாங்க தொழுகைக்கு வந்தா எங்களுக்கு தொழுகையுடைய பரிபூர்ணமான கூலிய அது இல்லாமலாக்கி விடும் என்ற விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்லி அதே போன்று உருவங்கள் பொறிக்கப்பட்ட அந்த டிஷர்ட்கள் அல்லது ஷர்ட்டுகளை நாங்க சில வேளை அணிந்திருந்தால் அது தொழுகைய பாலாக்கக்கூடியதா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். தொழக்கூடிய நேரத்திலே அங்கே திரையிலே ஒரு உருவம் இருக்கின்றது, இந்த உருவத்தை நீங்க நீக்குங்க, இந்த உருவங்கள் என்ற தொழுகையில குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்ன செய்திகளை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்க தொழக்கூடிய நேரத்துல எங்களோட கவனங்கள் வேறு திசைகளுக்கு சென்று விடாமல் இந்த தொழுகைய பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கின்றன என்பதை நாங்கள் கவனித்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவது கடமையாக நம் அனைவருக்கும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த தொழக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வாறு வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு வழிபட்ட நிலையில நீங்க இந்த தொழுகையை சரியான முறையில நிறைவேற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில இந்த தொழுகையை நிறைவேற்றுமாறு நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த முறைகளை சரியான முறையில படிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு நேர்வட்ட முறையிலே இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையிலே கவனிக்க வேண்டிய விடயங்களிலே இன்னொரு முக்கியமான ஒரு விடயம்தான் நாம் சுஜூத் செய்யக்கூடிய விடயம். சுஜூதை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமிர்து அன் அஸ்ஜுத அலா சப்அதி அஅதுமின், 7 முட்களின் மீது சுஜூத் செய்வதற்கு நான் பணிக்கப்பட்டுள்ளேன். எனவே சுஜூத் செய்யும் போது எமது 7 உறுப்புகள் பூமியிலே படுவது கட்டாயமாக இருக்கின்றது. அதிலே ஒன்று நெற்றி, இரண்டாவது அதாவது 2 கைகளும், அதே போன்று 2 முழங்கால்களும், 2 கால்களும், கால் பாதங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியை பற்றி சொல்லும் போது அதாவது மூக்கை சைக்கினை மூலமாக காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்தார் என்றால் அவருடைய மூக்கும் அங்கே பூமியிலே படும் என்பதா நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. எனவே மூக்கை வைப்பது கடமை இல்லாவிட்டாலும் அது ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 7 உறுப்புகளின் மீது சுஜூத் செய்ய வேண்டும். சுஜூத் செய்யக்கூடிய இடத்துல எங்களோட கால் பாதங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் எமது விரல் நுனிகள், விரல்கள் கிப்லாவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கால் விரல்களை மடித்து கிப்லாவை முன்னோக்கக்கூடிய முறையில அதை வைத்தார்கள். எனவே நாங்க சுஜூத் செய்யக்கூடிய நிலையில அந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளோம். இன்னைக்கு நாங்க சுஜூத் செய்யறோம் எப்படின்னா ஏதோ நினைச்ச மாதிரி வசதிப்பட்ட மாதிரி செஞ்சுட்டு போறோம். சிலர் கால்களை உயர்த்திக்கண்டே சுஜூத் செய்வதை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி இப்படி சுஜூத் செஞ்சா அந்த சுஜூத் நிறைவேற மாட்டார். அத்ராஃபுல் கதமைன் என்று சொல்லப்படக்கூடிய கால் பாதத்துடைய இந்த ஓரங்கள் கிப்லாவை முன்னோக்கியதா இருக்க வேண்டும்.
யாருக்கு நோய்கள் இருக்கின்றதோ, விரலை மடிக்க முடியாத வருத்தங்கள் இருக்கின்றனவோ அவர்களுக்கு அவகாசம் உண்டு. ஆனா மற்றவர்கள் இந்த விரல்களை கிப்லாவை முன்னோக்கிய நிலையில் மடித்து வைப்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே காட்டிய வழிமுறையாக இருக்கின்றது என்பதை நாங்க விளங்க வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அதே போன்று நாங்க தொழுகைய நிறைவேற்றுவதற்கு முன்னால பேண வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன. அதே போன்று தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால நாங்க பேண வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன. எல்லா விடயங்களையும் இந்த ஹுத்துபாவிலே சுருக்கமாக கூறுவதற்கு நேரம் போதாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, ஒருவன் தொழுகைக்கு வருவதாக இருந்தால் அந்த தொழுகை பேணிப்பான முறையிலே அமைவதற்கு என்னென்ன சுன்னாக்களை நாங்கள் பேண வேண்டும்? ஒருவர் தொழுகைக்கு வருவதாக இருந்தால் அவர் வீட்டிலே வுது செய்து நடந்து வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் வீட்டுல வுது செய்து அவர்கள் நடந்து வருகிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, தரஜா அவனுடைய பதவி உயர்த்தப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இங்கே பள்ளிவாசல்லே ஹவுதுகள் அல்லது டெப்புகள் வைத்திருப்பது ஏதோ அவசர தேவைக்காக. மாற்றமாக நாங்க பள்ளிக்கு வருவதால் வீட்டிலே இந்த தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு உது எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் வீண் பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டு வரக்கூடாது, அமைதியா வர வேண்டும். அமைதியா வந்தால்தான் அமைதியான முறையில் இந்த தொழுகையை நிறைவேற்றலாம். தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்களா, அந்த தொழுகைக்கு பின்னால திக்ருகளை தஸ்பீகளை செய்துவிட்டு செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தினார்கள். நீங்க தொழுகைக்கு பின்னால நீங்க எதிர்பார்த்திருப்பதும் அது தொழுகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தொழுகையை முடிச்சதுக்கு பின்னால நீங்க திக்ர்ல ஈடுபடுவதும் தொழுகைக்கான நன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இரண்டு விடயத்தை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொன்னார்கள். ரெண்டு அம்சங்கள் இருக்கின்றன, அது லேசான அம்சங்கள். ஆனா அதை மறக்க கூடியவங்க, அதை விடக்கூடியவங்க அதிகம். லா யுஹாஃபிது அலைஹா அப்துல் முஸ்லிம் இல்லா தஹலல் ஜன்னah. ஒரு முஸ்லிம் அந்த ரெண்டு விஷயத்தை பேணி நடந்தானண்டா அவன் சுவர்க்கம் செல்லுவான். அந்த ரெண்டு விடயம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதுல அது லேசான விஷயம். வமன் யஅமல் பீமா கலீல், அதை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் சொன்னாங்க. ஒன்றியது தொழுகைக்கு பின்னால திக்ர் தஸ்பீஹ்கள்ல ஈடுபடுவது. அந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம் 10 திக்ருகளை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அதுக்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் 10 முறை. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இது நாவினால் 150, ஆனா அது நன்மையினால் 1500 சொன்னார்கள். 5 நேர தொழுகையிலும் ஒருவன் இந்த தஸ்பீஹ சொன்னானண்டா, சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹ் அக்பர் 10 முறை சொன்னானண்டா 150. அதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை 1500. இது சில அவசரமான நேரத்துக்கு இப்படி எங்களுக்கு 10 முறை செஞ்சுட்டு போகலாம். பெரும்பாலான நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 33 என்பதை நமக்கு காட்டி தந்தாங்க. 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்ல 34 முறை அல்லாஹ் அக்பர். 33 முறை அல்லாஹ் அக்பர் சொன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரோட 100 முடிப்பது. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இந்த 2 முறையும் காட்டி தந்திருக்காங்க. எனவே இந்த தொழுகைக்கு பின்னால ஆகம் குறைஞ்சது இந்த திக்ர்கள் தஸ்பீகளை 10 முறையாவது செய்யுங்க. அதை பேணி செய்தா உங்களுக்கு சுவர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல இரவு நேரத்துல நீங்க தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 முறை அல்ல 33 முறை நீங்க செய்யுங்க. இதை செஞ்சு போட்டு படுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை செய்யக்கூடிய குறைவுண்டு எப்படி சொன்னாங்கண்டா, ஷைத்தான் ஒரு மனிதனிடத்துல வருவான்,
தூங்கக்கூடிய நேரத்துல வருவான், அல்லது திக்ரு செய்யக்கூடிய நேரத்துல வருவான். வந்து உனக்கு அந்த வேலைக்கு அந்த வியாபாரம் இருக்குது, இந்த பிஸி இருக்குது, நீ அவசரமா போ, பேங்குக்கு போகணும், அந்த வேலைக்கு அந்த பிசினஸுக்கு அந்த அவருக்கு நான் ஒரு டைம் கொடுத்தீங்க, எனவே அவசரமா போகணும்னு சொல்லி ஓடிடுவான். ஜும்மாக்கு பின்னால தொழுகைக்கு பின்னால ஓடுவங்க தானே கூட. இந்த 10 திக்ர செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அதனுடைய நன்மையை நாங்க விளங்கல்ல, அல்ல விளங்கி மறந்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹ் அக்பர் 10 முறை செய்யறதுக்கு எத்தனை நிமிஷம் போகுது? 1 நிமிஷம் போகாதுன்னு நினைக்கிறேன். அல்ல 2 நிமிஷத்துள்ளுக்கு இந்த திக்ருகளை செஞ்சு முடிக்கலாம். ஆனா ஷைத்தான் என்ன செய்றான்? எங்கட பிஸிய பெரிசாக காட்டுறான், எங்கட வேலைகளை பெரிசாக காட்டுறான். நாங்க பள்ளியால் அவசரமா ஓடி விடுகிறோம். அதே போல நாங்க தூங்குற வேலையில நீ மிகவும் அதாவது களைப்படைந்து நிறைய கலைத்து கொண்டிருந்து விட்டு எங்கட வேலை எல்லாம் முடிச்சு போட்டு சொனங்கி தூங்குறதுக்கு வரோம். அங்க தலைய வைக்கிறதுக்கு இடையில எங்களுக்கு தூக்கம் வைத்திருது, திக்ரு செய்யறதுக்கு நேரம் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை செய்யறவங்க குறைவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி, எனவே இந்த சின்ன சின்ன திக்ர்கள் ஆனா அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி சுவனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களா. நாங்க எத்தனை வகையான இந்த சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய திக்ர்கள்ல பொடுபோக்காக கவனஈனமாக இருக்கிறோம் என்பதை நாங்க கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, எனவே எங்களோட தொழுகைகள் பரிபூர்ணமா அமைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடையத்திலே எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் எமது இலக்காகிய அந்த சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எந்த வழிமுறையிலே இந்த தொழுகையை, அந்த தொழுகைக்கு பின்னால் திக்ர்களை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே நாங்கள் செய்வதற்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். நம்மை நமது பழக்கத்திலே அது வர வேண்டும். எந்த வேலை இருந்தாலும், எந்த சோழி இருந்தாலும் இந்த திக்ர முடிச்சு போட்டுத்தான் நான் போவேன் என்ற ஒரு நிலையை நாங்கள் உறுதிப்பாட்டை கொண்டோம் என்றால் அல்லாஹ் நமக்கு வாக்களித்த சுவர்க்கத்தை தர இருக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இடத்துல தனக்கு ஹித்மத் செய்வதற்காக, பணிவிடை செய்வதற்காக வேலையாட்களை கேட்டு சென்ற நேரத்துல ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த செய்தி என்னன்னா, வேலையாட்களை விட நீங்க படுக்க போகக்கூடிய நேரத்துல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் போன்ற திக்ர்களை 33 33 33 34 ஓதுங்க. அது உங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று ஃபாத்திமா நாய்க்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு மனிதன் திக்ர் செய்வதால மன ஓய்வு கிடைக்கும், திக்ர் செய்வதால மன நிம்மதி கிடைக்கும், அவனுடைய ஸ்ட்ரெஸ்கள் இல்லாமல் போகும். எனவே வேலைகளை செய்வதற்காக லேசாமையும். எனவே திக்ர் மிக முக்கியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை பேணி செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, சிஃபீன் யுத்தம் நடந்தன்றும் கூட நீங்க இந்த திக்ரை செஞ்சுட்டா படுத்தீங்க என்று கேட்ட நேரத்துல, ஆம், அந்த யுத்தம் நடந்த நாளிலும் கூட இரவுல இந்த திக்ர்களை செஞ்சு போட்டுத்தான் நான் தூங்கினேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களா. அவர்கள் கற்ற அந்த சுன்னாவை அமுல்படுத்துவதிலே எந்த அளவு முக்கியமாக ஈடுபட்டார்கள், எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் என்கின்ற முக்கியமான ஒரு விடயத்தை நாங்க விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் படித்த அந்த சுன்னாக்களை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வாறு காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாளைய மறுமையிலே சுவனத்திலே ஒன்று கூடக்கூடிய நல்லடியார் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف